அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகம் இது ஒரு சோதனை கூடம். இங்கே நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியும் நிலையானது அல்ல, வரும் துன்பமும் நிலையானது அல்ல. ஒரு நாள் இவை அனைத்தும் முடிவுக்கு வரும். அந்த நொடி ஒரு புதிய முடிவே இல்லாத வாழ்க்கை ஆரம்பமாகும். உங்கள் கண்களை மூடுங்கள். நீங்கள் இப்போது ஜன்னத் எனும் சொர்க்கத்தின் ஒரு கதவின் வாசலில் நுழைந்து விட்டீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். இதுதான் இம்மையின் சோதனைகள் முடிந்து நிம்மதியான மறுமை வாழ்வின் ஆரம்பம். சொர்க்கத்தில் உங்கள் வீடு எப்படி இருக்கும்? உங்களை வரவேற்கும் வானவர்கள், உங்களின் முதல் உணவு, சொர்க்கத்தின் கடைவீதிகள், அங்குள்ள மக்கள், உங்கள் தோற்றம், உங்கள் வயது, உங்கள் உணர்வு, இவை எல்லாவற்றையும் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். ஆனால் சொர்க்கமானது உங்கள் கனவு மற்றும் கற்பனைகள் அனைத்தையும் விட பன்மடங்கு சிறந்தது. சொர்க்கத்தில் பல நிலைகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான அற்புதங்கள் உண்டு. இன்று நாம் மறைவான அந்த உலகத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஒளியில் விவரிக்கப் போகிறோம். இதன் உச்சக்கட்டமாக மிக பெரும் பாக்கியமான நம்மை படைத்த அல்லாஹ்வின் திருமுகத்தை காணும் அந்த தருணத்தையும் பார்க்க போகிறோம். இதுவே சொர்க்கத்தின் உச்சக்கட்ட ஆனந்தம். காலத்தையும் இடத்தையும் கடந்தவனான அல்லாஹ்வை நாம் எப்படி காண முடியும்? இதற்கான விடை மிஃராஜ் பயணத்தில் தொடங்கியது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை நேரில் கண்டார்கள். அவர்கள் நமக்கு சொன்ன சொர்க்கத்தின் ரகசியங்களை இப்போது கேளுங்கள். இந்த காட்சிகள் நிச்சயம் உங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைக்கும். தொடங்குவதற்கு முன் ஒரு நினைவூட்டல். இது போன்ற இஸ்லாமிய வரலாறுகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் எங்களை இன்னும் ஆதரிக்க விரும்பினால் எங்கள் மெம்பர்ஷிப் புரோகிராம் திட்டத்தில் இணையலாம். நீங்கள் எங்களை ஆதரிப்பீர்கள் என நம்புகிறோம். அல்லாஹ் உங்களுடைய வலியும் பாரங்களையும் குறைத்து உங்களுடைய அனைத்து சிரமங்களிலும் உதவி செய்து உங்களுடைய ரிஸ்கில் பரக்கத் வழங்குவானாக. ஆமீன். நீங்கள் தயாராக இருந்தால் ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் அனைத்தும் முடியும். பூமி நமது உடல்களை ஏற்றுக்கொள்வும், நம் பெயர்கள் மறக்கப்படும், இதய துடிப்புகள் நிற்கும். ஆனால் ஆத்மா தனது பயணத்தை தொடரும். கியாமத் நாளில் அனைவரும் மீண்டும் எழுப்பப்படுவார்கள். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் அமல் ஏடுகள் வழங்கப்படும். அது மிக அச்சமான நேரம். தங்கள் வலது கையில் புத்தகத்தை பெற்றவர்கள் சொர்க்கத்திற்கும், இடது பக்கம் அல்லது பின்னால் இருந்து பெற்றவர்கள் நரகத்திற்கும் செல்வார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட சொர்க்கவாசிகளுக்கு அங்கே பயமோ துக்கமோ இருக்காது. இப்போது அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் அந்த பரிசை பெற்று சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியவான்களில் ஒருவராக உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இதோ அந்த நாள் வந்துவிட்டது. நீங்கள் சொர்க்கத்தின் வாசலுக்கு முன்னால் நிற்கிறீர்கள். நிரந்தரமான அந்த இன்ப வாழ்க்கை சில அடிகள் தூரத்தில் இருக்கிறது. ஆனால் உள்ளே நுழையும் முன் உலகியல் ரீதியான அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் நீங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக சொர்க்கத்தின் வாசலில் உள்ள ஒரு சிறப்பு நதியில் நீங்கள் நீராட்டப்படுவீர்கள். அந்த நீர் மனித உடலில் உள்ள குறைகள், வடுக்கள் மற்றும் பிழைகளை நீக்கிவிடும். திர்மிதி ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சொர்க்கவாசிகள் 33 வயது இளைஞர்களாக ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தில் தாடி இல்லாமல் சுர்மா இடப்பட்ட அழகான கண்களுடன் நுழைவார்கள். இனி எந்த தாமதமும் இல்லை. அந்த புனித நீரை குடித்து உள்ளும் புறமும் தூய்மையான பிறகு நீங்கள் ஜன்னத்தின் வாசலை அடைவீர்கள். அங்கே சொர்க்கத்தின் காவலாளியான மாபெரும் வானவர் ரித்வான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை வரவேற்க காத்திருப்பார்கள். சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உள்ளன. நீங்கள் உலகில் செய்த நற்செயல்களே நீங்கள் எந்த வாசல் வழியாக நுழைவீர்கள் என்பதை தீர்மானிக்கும். எல்லா வாசல்களின் மீதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கும். உங்கள் அமல்களை பொறுத்து உங்களுக்கான வாசல் திறக்கும். முதலாவது வாசல். உலக வாழ்வில் தொழுகையை உயிரினும் மேலாக மதித்து அதை உரிய நேரத்தில் பேணுதலோடு நிறைவேற்றியவர்கள் இந்த வாசல் வழியாக கண்ணியத்துடன் அழைக்கப்படுவார்கள். இரண்டாவது வாசல். நோன்பு. இறைவனுக்காக பசியையும் தாகத்தையும் பொறுத்து கொண்ட நோன்பாளிகளுக்கான சிறப்பு வாசல் இது. இதன் வழியாக நுழைபவர்களுக்கு இனி ஒருபோதும் தாகமே ஏற்படாது. மூன்றாவது வாசல். சதகா, தர்மம். ஏழை எளியவர்களின் துயர் துடைத்து முகம் சுளிக்காமல் தாராளமாக தர்மம் செய்தவர்கள் இந்த வாசல் வழியாக மகிழ்ச்சியுடன் நுழைவார்கள். நான்காவது வாசல். தியாகம். இறைவழியில் தங்கள் உயிரையும் உடைமையையும் தியாகம் செய்து சத்தியத்தை நிலைநாட்ட போராடிய வீரர்களுக்கான பிரம்மாண்டமான வாசல் இது. ஐந்தாம் வாசல். ஹஜ். அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று சிரமங்களை கடந்து ஹஜ் கடமையை செவ்வனே நிறைவேற்றியவர்கள் இந்த வாசல் வழியாக செல்வார்கள். ஆறாவது வாசல். கோபத்தை அடக்குதல். கடுமையான கோபம் வரும்போதும் அல்லாஹ்வுக்காக அதை விழுங்கிக் கொண்டு. ஏழாவது வாசல். பாபல் ஈமான். தவக்கல். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை, தவக்கல் வைத்து கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தில் நுழையும் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த வலதுபுற வாசல் வழியாக செல்வார்கள்.
8ஆம் மற்றும் கடைசி வாசல் இறை தியானம். தங்கள் நாவுகளால் எப்போதும் இறைவனை துதித்துக் கொண்டும் அதிகம் திக்கர் செய்து கொண்டும் இருந்தவர்கள் இந்த வாசல் வழியாக சொர்க்கத்தை அடைவார்கள். இந்த வாசல்களை உலகின் சாதாரண கதவுகளைப் போல நினைக்காதீர்கள். இவை மனித கற்பனைக்கு எட்டாத பிரம்மாண்டமானவை. உங்கள் வாசல் திறக்கும் போது ஒரு மென்மையான சுகந்த காற்று உங்கள் முகத்தை தழுவும். உலகின் மிகச் சிறந்த நறுமணத்தோடும் ஒப்பிட முடியாத ஒரு வாசனை உங்கள் ஆன்மாவை ஆட்கொள்ளும். அங்கே வெயிலின் வெப்பமோ குளிரின் வாட்டமோ இருக்காது. அனைத்து வலி, வருத்தம், கவலை மற்றும் சந்தேகங்கள் உங்கள் மனதிலிருந்து நீங்கிவிடும். சொர்க்கத்தின் இன்பங்களை முழுமையாக அனுபவிக்க மென்மையான மற்றும் தூய உணர்வுகள் மட்டுமே உங்களிடம் எஞ்சியிருக்கும். நீங்கள் சொர்க்கத்தில் நுழைகிறீர்கள். இதுதான் உங்களின் உண்மையான வீடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஃப்ராஜில் கண்டது போல சொர்க்கத்தில் அனைத்தும் உயிருடன் இருக்கும். அங்கே மரணமில்லை, நோய் இல்லை, முதுமை இல்லை. வானவர்கள் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று உங்களை வரவேற்பார்கள். வாருங்கள், உள்ளே நுழையுங்கள், என்றென்றும் இங்கே தங்குங்கள் என்று கூறுவார்கள். உங்களுக்கு தோட்டங்கள், நதிகள், மாளிகைகள் வழங்கப்படும். உங்கள் மனம் விரும்பும் அனைத்தும் அங்கே கிடைக்கும். சொர்க்கம் என்பது துயரமற்ற, பயமில்லாத, வயதாகாத, வலியில்லாத இடம். அங்கு நற்சொற்களும் அழகும் மட்டுமே இருக்கும். உங்கள் மாளிகை தங்கம் மற்றும் வெள்ளிக் கற்களால் கட்டப்பட்டிருக்கும். அதன் காரை நறுமணம் வீசும் கஸ்தூரியாகும். முத்துக்கள் மற்றும் மாணிக்கங்களால் தரை அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அங்கே மண் குங்குமப்பூவை போல நறுமணம் வீசும். நீங்கள் பிரமித்து போய் நிற்கும்போது வானவர்கள் உங்களை பார்த்து இன்னும் என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். நீங்கள், நான் ஏற்கனவே பல ஆசீர்வாதங்களை பார்த்துவிட்டேன், இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று வியப்பீர்கள். அதற்கு வானவர்கள், இவை ஆரம்பம் மட்டுமே, இன்னும் பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பார்கள். நீங்கள் தொடர்ந்து செல்வீர்கள். அங்கே ஒரு பெரிய கூடாரம் தெரியும். ஹதீஸ்களில் வந்துள்ளபடி அது உள்ளே வெற்றிடமுள்ள ஒரு மாபெரும் முத்தால் ஹோல் புவர்ல் ஆனது. அதன் உயரம் வானத்தை தொடும் அளவு இருக்கும். அங்கே முத்துக்களைப் போல ஒளிரும் சேவகர்கள் உங்களுக்காக காத்திருப்பார்கள். அவர்கள் வெள்ளித்தட்டுகளிலும் தங்க பாத்திரங்களிலும் உணவுகளை வழங்குவார்கள். மேலும் முன்னேறும் போது அங்கே உங்களுக்காக காத்திருக்கும் ஹுருல் ஈன் எனும் துணிகளை சந்திப்பீர்கள். அவர்களின் அழகு வர்ணிக்க முடியாதது. ஒவ்வொரு அறையிலும் வகை வகையான உணவுகள் நிறைந்த தட்டுகள் இருக்கும். பழங்கள், இறைச்சி, பானங்கள், இவை அனைத்தும் உங்கள் ரப் இறைவன் உங்களுக்காக தயார் செய்தவை. ஒரு பழத்தை கடித்து பார்த்தால் நீங்கள் உலகில் அனுபவித்த சுவைகளை விட பன்மடங்கு புதிய சுவையை உணர்வீர்கள். ஒரு மிடறு பானம் குடித்தால் உங்கள் இதயம் சொல்ல முடியாத ஆனந்தத்தால் நிரம்பும். பிறகு உங்கள் அன்புக்குரியவர்கள் வருவார்கள். உங்கள் குடும்பம், பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், இம்மை வாழ்வில் நீங்கள் நேசித்தவர்கள். அவர்கள் முகங்கள் ஒளியுடன் பிரகாசிக்கும். அவர்களை சந்தித்த மகிழ்ச்சி உங்களை ஆட்கொள்ளும். உங்களை சுற்றி நதிகள், மரங்கள், மாளிகைகள் இருக்கும். நீங்கள் அணியும் ஆடை பச்சை பட்டு போன்ற மென்மையானதாகவும் பல அடுக்குகளை கொண்டதாகவும் மிக அழகாகவும் இருக்கும். பிறகு ஒரு முக்கிய நிகழ்வு நடைபெறும். சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் இடையில் மரணம் என்பது ஒரு ஆட்டின் உருவில் கொண்டு வரப்படும். ஒரு குரல் அறிவிக்கும், ஓ சொர்க்கவாசிகளே, இது என்னவென்று தெரிகிறதா? அவர்கள் பார்த்துவிட்டு ஆம், இது மரணம் என்பார்கள். பிறகு, ஓ நரகவாசிகளே, இது என்னவென்று தெரிகிறதா என்று கேட்கப்படும். அவர்களும் ஆம், இது மரணம் என்பார்கள். பிறகு இறைவனின் கட்டளைப்படி அந்த ஆடு அறுக்கப்படும். அதாவது மரணமே மரணித்துவிடும். பின்னர் ஒரு குரல் அறிவிக்கும், சொர்க்கவாசிகளே, நீங்கள் நித்தியமாக வாழப்போகிறீர்கள். இனி உங்களுக்கு மரணம் இல்லை. நரகவாசிகளே, நீங்களும் நித்தியமாக இருப்பீர்கள். இனி மரணம் இல்லை. இது சொர்க்கவாசிகளுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியையும் நரகவாசிகளுக்கு தீராத கை சேதத்தையும் தரும். உலகில் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் இருவரும் சொர்க்கத்திற்கு சென்றால் அங்கே அவர்கள் மீண்டும் இணைக்கப்படுவார்கள். இருவரில் ஒருவர் உயர்ந்த நிலையில் இருந்தால் குறைந்த நிலையில் இருப்பவர் அந்த உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். அங்கே சண்டையோ, சச்சரவோ, வஞ்சகமோ இருக்காது. உலகில் திருமணமாகாதவர்களுக்கு அல்லது நல்ல துணையை பெறாதவர்களுக்கு அல்லாஹ் மிகச் சிறந்த அழகான துணையை அங்கே வழங்குவான். சொர்க்கத்தில் மனிதர்கள் விரும்பினால் பறக்கலாம், விசாலமான பள்ளத்தாக்குகளில் நடக்கலாம், அல்லது நினைத்த மாத்திரத்தில் விரும்பிய இடத்திற்கு செல்லலாம். இங்கே கனவில் நடப்பது போல தோன்றும் விஷயங்கள் அங்கே நிஜமாக நடக்கும். அங்கே நண்பர்களை சந்தித்து அளவலாவலாம். நபிமார்களுடன் விருந்தில் அமர்ந்து அவர்களின் வரலாறுகளை அவர்களிடமே நேரடியாக கேட்கலாம். தனிமை என்ற பேச்சுக்கே அங்கு இடமில்லை. சொர்க்கவாசிகள் தாங்கள் உலகில் பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்க்கும்போது அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. என் இறைவன் எனக்கு இத்தனை பெரிய பாக்கியத்தை தந்துள்ளான்.
என்று மகிழ்ச்சி அடைவார்கள். சொர்க்கத்தில் நாம் சாப்பிடும் முதல் உணவு என்ன தெரியுமா? ஹதீஸ்களில் குறிப்பிட்டுள்ளபடி அது மீனின் கல்லீரலின் ஒரு பகுதி, கார்டேட் லோப் ஆஃப் வேல் லிவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. உலகில் நாம் உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம், ஆனால் சொர்க்கத்தில் உணவும் பானமும் இன்பத்திற்காக மட்டுமே. அங்கே பசியோ தாகமோ இருக்காது. நீங்கள் ஒரு பழத்தை சாப்பிட்டால் உடனே அதே இடத்தில் மற்றொன்று தோன்றும். அங்கே மது போன்ற பானங்கள் இருக்கும், ஆனால் அது உலகத்து மதுவைப் போல அறிவை மயக்காது, மாறாக தூய இன்பத்தை தரும். முக்கியமான விஷயம், சொர்க்கத்தில் கழிவறை செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம் உண்ணும் உணவுகள் அனைத்தும் ஒரு ஏப்பம் மூலமாகவோ அல்லது நறுமணம் வீசும் வியர்வையாகவோ வெளியாகிவிடும். அங்கே பொறாமை, கோபம், வருத்தம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் உள்ளங்களிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படும். மகிழ்ச்சி மட்டுமே எஞ்சி இருக்கும். எப்போதும் சந்தோஷமாகவே இருந்தால் சலிப்பு வராதா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சொர்க்கத்தில் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்குமே தவிர ஒருபோதும் சலிப்பு ஏற்படாது. சொர்க்கத்தின் 7 நிலைகளில் ஜன்னத் அல் பிர்தவ்ஸ் என்பது மிக உயர்ந்தது. இது இறைவனின் அர்ஷுக்கு, சிம்மாசனத்திற்கு நேர் கீழே உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை இதைத்தான் கேட்கச் சொன்னார்கள். சொர்க்கத்தில் சில சிறப்பு பிராணிகளும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பருவநிலைகள் எப்போதும் இதமாக இருக்கும். அங்கே கடும் வெயிலையோ கடும் குளிரையோ அவர்கள் காண மாட்டார்கள் என்று அல் குர்ஆன் சூரா அல் இன்சான் வசனம் 13 கூறுகிறது. அங்கே தூக்கம் இருக்காது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கம் மரணத்தின் சகோதரன் என்று கூறினார்கள். மரணம் இல்லாத இடத்தில் தூக்கத்திற்கு வேலையில்லை. ஒவ்வொரு நொடியும் விழிப்போடும் மகிழ்ச்சியோடும் இருப்பார்கள். மிக பெரும் பாக்கியம். இறைவனின் தரிசனமானால் சொர்க்கத்தின் இன்பங்களிலேயே மிக பெரியது. அல்லாஹ்வின் திருமுகத்தை காண்பதுதான். இந்த உலகில் நம்மால் அல்லாஹ்வை காண முடியாது, ஆனால் சொர்க்கத்தில் அந்த திரைகள் விலக்கப்படும். வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை போன்ற ஒரு நாளில் சொர்க்கவாசிகள் ஒன்று கூடுவார்கள். அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்துவான். அவன், ஓ சொர்க்கவாசிகளே, என் சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று கூறுவான். அந்த கணத்தில் சொர்க்கத்தின் மற்ற அனைத்து இன்பங்களையும் மறந்து இறைவனின் அழகில் சொர்க்கவாசிகள் மெய் மறந்து போவார்கள். நாங்கள் உன்னை திருப்திப்படுத்தினோம், நீ எங்களை பொருந்திக் கொண்டாய், இதுவே எங்களுக்கு போதும் என்று அவர்கள் கூறுவார்கள். இதுதான் வெற்றியின் உச்சம். சொர்க்கத்தில் தூபா என்றொரு மரம் உள்ளது. அதன் நிழல் எவ்வளவு பெரியது என்றால் ஒரு குதிரை வீரன் அதன் நிழலில் 100 ஆண்டுகள் பயணித்தாலும் அதை கடக்க முடியாது. ஒவ்வொரு சொர்க்கவாசியின் வீட்டுக்கும் அதன் கிளைகள் செல்லும். அங்கே அல் கௌசர் என்ற நதி ஓடுகிறது. இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு. அதன் நீர் பாலை விட வெண்மையாகவும் தேனை விட இனிமையாகவும் இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை அங்கே ஒரு கடைவீதி கூடும். அங்கே யாரும் எதையும் வாங்கவோ விற்கவோ மாட்டார்கள். ஆனால் அங்கே வீசும் வடக்கு காற்று அவர்களின் முகங்களிலும் ஆடைகளிலும் நறுமணத்தை வீசி அவர்களை முன்னைவிட அழகாக மாற்றும். அவர்கள் தங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பும்போது குடும்பத்தார் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் சென்று வந்த பிறகு இன்னும் அழகாகிவிட்டீர்கள் என்று கூறுவார்கள். முடிவுரை சொர்க்கத்தில் நுழைவதற்கு பல வழிகள் உள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல, உங்கள் குழந்தைகளை அன்போடு முத்தமிடுவது, அனாதையை அரவணைப்பது, நோயாளியை சந்திப்பது போன்ற சிறிய நற்செயல்கள் கூட உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரலாம். கடைசியாக நரகத்திலிருந்து தண்டனை அனுபவித்துவிட்டு கடுகளவு ஈமான், இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் இறுதியாக சொர்க்கம் நுழைவார். அவருக்கு இந்த உலகம் மற்றும் அதை போன்று 10 மடங்கு அளவுள்ள சொர்க்கம் வழங்கப்படும் என்று ஹதீஸில் உள்ளது. கடைசியாக நுழைபவருக்கே இவ்வளவு என்றால் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த உலகம் தற்காலிகமானது. இது ஒரு பிரீட்சை கூடம். நமது உண்மையான வீடு சொர்க்கம். அதை அடைவதற்கான வழி ஈமான், நம்பிக்கை, நற்செயல்கள் மற்றும் ஹராமானவற்றை தவிர்த்தல். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் குடும்பத்தினரையும் ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக. இன்னும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நேர்வழியை காட்டி அவர்களையும் சொர்க்கவாசிகளாக ஆக்குவாயாக. ஆமீன். இந்த பதிவு உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தமிழ் இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.